பனையூரில் நடந்த குதிரை பேரம் மெகா டீல் ஓகே ஆனது. கோட்டையை பிடிக்க மண்டியிட்ட விஜய். 3 பேரிடம் சிக்கிய தாவேகா கொடுமி. 6 மாதத்தில் ஸ்டாலின் ஆடப்போகும் புதிய ஆட்டம். வணக்கம் நண்பர்களே. 2026 சட்டமன்ற தேர்தலில் 108 தொகுதிகளை கைப்பற்றிய விஜயினால் ஆட்சியை பிடிக்க முடியாத நிலை ஏற்பட்டது. 118 எம்எல்ஏ ஆதரவு இருந்தால் மட்டுமே ஆட்சி அமைக்க அனுமதி கொடுப்பேன் என்று ஆளுநர் அர்லேக்கர் திட்டவட்டமாக சொல்லிவிட்டார். இதனால் தர்ம சங்கடத்தில் சிக்கிக் கொண்டார் விஜய். சட்டசபைக்கு சென்றுவிட்டு அதன் பிறகு திமுக, அதிமுக கூட்டணியில் உள்ள கட்சிகளை தங்கள் பக்கம் இழுத்து கொள்ளலாம் என்று அவர் போட்ட கணக்கெல்லாம் தப்பு கணக்கானது. 118 எம்எல்ஏக்கள் ஆதரவு இருந்தால் மட்டுமே கோட்டைக்குள் செல்ல முடியும் என்று செக் வைத்து விட்டார் தமிழக ஆளுநர். இதனால்தான் கடந்த 2-3 தினங்களாக தமிழக வெற்றிக் கழகத்தில் பெரும் புயல் வீசியது. இதற்கு என்ன காரணம் என்றால், திமுக கூட்டணியில் உள்ள காங்கிரஸ் உடனடியாக தாவேகாவுக்கு ஆதரவு தெரிவித்துவிட்ட போதும் மற்ற கட்சிகளை திமுக தரப்பு வெளியேற விடாமல் தடுத்து வந்தது. அது மட்டுமின்றி தங்களது எம்எல்ஏக்களை திமுக, அதிமுக என்ற 2 கட்சிகளுமே பாதுகாத்து வந்தார்கள். இன்னும் 2 நாட்கள் இப்படியே செய்துவிட்டால் அதன் பிறகு ஆளுநர் தங்களுக்கு அழைப்பு விடுப்பார். அப்படி இல்லை என்றால் குடியரசுத் தலைவர் ஆட்சிக்கு உத்தரவிடுவார் என்பதனால் அதுவரைக்கும் தங்களது எம்எல்ஏக்களை விஜய் பக்கம் செல்ல விடாமல் பாதுகாக்கும் முயற்சியில் மு.க. ஸ்டாலினும் எடப்பாடியும் தீவிரம் காட்டினார்கள். தங்கள் கூட்டணியில் உள்ள கட்சிகளுக்கும் தாவேகாவுக்கு ஆதரவு தெரிவிக்க வேண்டாம் என்று திமுக தரப்பு கேட்டுக்கொண்டு வந்தது. என்றாலும் சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பு தொகுதி பங்கீடு விவகாரத்தில் திமுக தங்களுக்கு குறைவான தொகுதிகளை மட்டுமே கொடுத்தது. ஆட்சி அதிகாரத்தில் பங்கு தர மாட்டோம் என்று திட்டவட்டமாக சொன்னது போன்ற விஷயங்களை கருத்தில் கொண்ட திமுக கூட்டணியில் உள்ள விசிக, இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் போன்ற கட்சிகள் இப்போது ஆட்சி அதிகாரத்தில் பங்கு தரக்கூடிய தமிழக வெற்றிக் கழகத்துக்கு ஆதரவு கொடுக்க தயாராகிவிட்டார்கள். அந்த ஆதரவும் விஜய் ஆட்சி அமைக்க வேண்டும் என்ற நல்லெண்ணத்தில் கொடுக்கவில்லை. திரைக்கு பின்னால் இவர்கள் மிகப்பெரிய டீல் போட்டுள்ளார்கள். ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேண்டாம் என்பது போன்று சொல்லிக்கொண்டு மிகப்பெரிய தொகையை கைமாற்றி இருப்பதாக தமிழக வெற்றிக் கழக வட்டாரங்களில் கூறுகிறார்கள். என்றாலும் தாங்கள் தமிழக வெற்றிக் கழக கூட்டணிக்கு செல்லாமல் திமுக கூட்டணியில் இருந்து கொண்டே ஆதரவு அளிப்பதாகவும் இவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். தற்போதைக்கு இப்படி சொன்னாலும் போக போக முழுமையாக விஜய் பக்கம் சாய்ந்து விடுவார்கள் என்பதும் தெரிய வந்துள்ளது. அதோடு 2 தொகுதிகள் மட்டுமே வெற்றி பெற்றுள்ள திருமாவளவன் இந்த சந்தர்ப்பத்தை வைத்து தமிழக வெற்றி கழகத்திடம் ஒரு மிகப்பெரிய டீல் போட்டு இருப்பதாக தகவல் கசிந்துள்ளன. அது என்னவென்றால், விஜய் போட்டியிட்டு உள்ள 2 தொகுதிகளில் திருச்சி கிழக்கு தொகுதியில் அவர் ராஜினாமா செய்ய போகிறார். அதனால் அந்த தொகுதியில் தமிழக வெற்றி கழகம் சார்பில் என்னை வேட்பாளராக நிறுத்த வேண்டும் என்றும் கோரிக்கை வைத்துள்ள திருமாவளவன், நான் அந்த தொகுதியில் வெற்றி பெற்றதும் எனக்கு அமைச்சர் பதவி தர வேண்டும் என்று ஒரு மிகப்பெரிய டீல் போட்டுள்ளார். அந்த அளவிற்கு வெளியில் விஜய் ஆட்சி அமைப்பதற்கு தாங்கள் அவருக்கு உதவி செய்வது போன்று பேசிக் கொண்டு வரும் விசிக மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சிகள் திரைக்கு பின்னால் மிகப்பெரிய டீல் போட்டுள்ளார்கள் என்பது தெரிய வந்துள்ளது. அதனால் திருச்சி கிழக்கு தொகுதியில் தாவேகா கூட்டணி சார்பில் போட்டியிடும் திருமாவளவன் அதையடுத்து அமைச்சராக கோட்டைக்குள் செல்வது தெரிய வந்துள்ளது. அந்த வகையில் தன் முதலமைச்சராக கோட்டைக்குள் செல்வதற்காக திருமாவளவன் மற்றும் 2 கம்யூனிஸ்ட் கட்சிகளிடத்திலும் மண்டியிட்டு உள்ளார் விஜய். இப்படி அவர்களிடத்தில் 6 தொகுதிகளை கைப்பற்றியுள்ளது தாவேகா. அந்த வகையில் திமுக கூட்டணியில் உள்ள மொத்த கட்சிகளையும் தன் பக்கம் இழுத்துவிட்டார் விஜய். என்றாலும் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு தர மாட்டேன் என்று திமுக விடாப்பிடியாக இருந்ததால் தற்போது இந்த சந்தர்ப்பத்தை அவர்கள் பயன்படுத்திக் கொண்டு தனக்கு அதிர்ச்சி கொடுக்கிறார்கள் என்பதை புரிந்து கொண்ட மு.க. ஸ்டாலின் திமுக கூட்டணி கட்சியினிடத்தில் இது சம்பந்தமாக இந்த பேச்சுவார்த்தை நடத்தாமல் அமைதியாகிவிட்டதாகவும் சொல்லப்படுகிறது. அந்த வகையில் கடந்த 2 தினங்களாக மிகப்பெரிய சோகமயமாய் காணப்பட்ட விஜயின் பனையூர் அலுவலகத்தில் தற்போது மீண்டும் கொண்டாட்டங்கள் தொடங்கியிருக்கிறது. 118 மேஜிக் நம்பர் கைக்கு வந்துவிட்டதால் இன்று மீண்டும் ஆளுநரை சந்தித்து ஆட்சி அமைக்க அழைப்பு விடுக்குமாறு கோரிக்கை வைத்துள்ளார் விஜய். அதனால் நாளை விஜய் முதல்வராக பதவியேற்கும் விழா நடைபெறும் என்று தெரிகிறது. அதோடு திமுக கூட்டணியில் இருந்தபடி விஜய்க்கு வெளியிலிருந்து ஆதரவு கொடுப்பதாக சொல்லியிருக்கும் விசிக மற்றும் 2 கம்யூனிஸ்ட் கட்சியினரும் இதை நியாயப்படுத்தும் வகையில் விஜய் பதவியேற்பதை ஆளுநர் மூலம் பாஜக தடுக்கிறது. அதனால்தான் நாங்கள் அவருக்கு ஆதரவு கொடுத்திருக்கிறோம். பாஜகவில் தலையீட்டை முறியடிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் விஜய்க்கு நாங்கள் கை கொடுத்துள்ளோம் என்பது போன்ற இவர்கள் செய்தி வெளியிட்டு தங்களை நேர்மையான அரசியல்வாதிகள் போன்று காண்பித்துக் கொண்டு வருகிறார்கள். அடுத்த செய்தி. தாவேகாவுக்கு ஆதரவு எதிரொலி. திமுக, காங்கிரஸ் கட்சிகளுக்கிடையே வெடித்த கடும் மோதல். விஜயின் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு ஆட்சி அமைக்க போதுமான தொகுதி கிடைக்கவில்லை.
அதனால் அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி உடனடியாக அவரது கூட்டணியில் தங்களை இணைத்துக் கொண்டது காங்கிரஸ் கட்சி. இதனால் திமுகவை சேர்ந்தவர்கள் பலரும் காங்கிரசுக்கு எதிராக கடுமையான செய்திகளை எல்லாம் வெளியிட்டு வருகிறார்கள். தமிழக ஆளுநர் விஜய் ஆட்சி அமைக்க அழைப்பு விடுக்காததற்கு காரணமே தாவேகா கூட்டணியில் காங்கிரஸ் கட்சி இணைந்ததுதான். அதனால்தான் மத்திய பாஜக அரசு இப்படி எதிர்வினை ஆற்றுகிறார்கள் என்று காங்கிரஸ் கட்சியினர் பாஜகவுக்கு எதிராக குரல் கொடுத்து வருகிறார்கள். இந்த நிலையில் இன்று விஜயை பதவியேற்க அழைப்பு விடுக்குமாறு ஆளுநரை கண்டித்து தமிழக காங்கிரஸ் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் காங்கிரஸ் கட்சியின் பொறுப்பாளர் கிரிஷ் ஷோடங்கர், தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டார்கள். அப்போது அவர்கள் கூறுகையில், 2026 சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றிக் கழகம் தனிப்பெரும் கட்சியாக வெற்றி பெற்றுள்ளது. ஆனால் மத்திய பாஜகவின் சொல்லை கேட்டுக்கொண்டு அவர் ஆட்சி அமைக்க ஆளுநர் அழைப்பு விடுக்காமல் அலைக்கழித்து வருகிறார். அவரது இந்த செயல்பாட்டை காங்கிரஸ் கட்சி வன்மையாக கண்டிக்கிறது என்று தெரிவித்துள்ளார்கள். இப்படி தமிழக வெற்றிக் கழகத்திற்கு ஆதரவாக காங்கிரஸ் கட்சி போராட்டத்தில் குதித்த நிலையில் திமுகவினர் பல இடங்களில் காங்கிரஸ் கட்சிக்கு எதிராக கோதாவில் குதித்துள்ளார்கள். சில பகுதிகளில் காங்கிரஸ் கட்சியினரை திமுகவினர் ஓட ஓட விரட்டி தாக்கியுள்ளார்கள். குறிப்பாக மயிலாடுதுறையில் நடந்துள்ள ஒரு சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. அதாவது திமுக கூட்டணியிலிருந்து தேர்தலை சந்தித்துவிட்டு தற்போது தங்களது எம்எல்ஏக்களின் ஆதரவை தமிழக வெற்றிக் கழகத்துக்கு கொடுத்து அந்த கூட்டணியில் இணைந்து விட்டதால் திமுகவினர் காங்கிரஸ் கட்சி மீது கடுமையான கொந்தளிப்பில் இருக்கிறார்கள். இந்த நிலையில்தான் விஜயை முதலமைச்சராக்க வேண்டும் என்று ஆளுநருக்கு எதிராக காங்கிரஸ் கட்சியினர் போராட்டம் நடத்தியதை பார்த்த மயிலாடுதுறை திமுக இளைஞர் அணியினர் காங்கிரஸ் கட்சியின் மாவட்ட தலைவர் பானுசேகர் உள்ளிட்ட பலரை கடுமையான முறையில் தாக்கியுள்ளார்கள். ஆரம்பத்தில் மாறி மாறி கோஷமிட்ட அவர்கள் ஒரு கட்டத்தில் ஒருவரை ஒருவர் கடுமையாக தாக்கியுள்ளார்கள். குறிப்பாக எங்களது கூட்டணியில் இணைந்து போட்டியிட்டுவிட்டு அந்த எம்எல்ஏக்களை தமிழக வெற்றிக் கழகத்திற்கு ஆதரவளிக்க வைப்பதா என்று கடுமையான வார்த்தைகளால் காங்கிரஸ் கட்சியினரை நோக்கி கோஷம் எழுப்பியுள்ளார்கள். அதையடுத்து காங்கிரஸ் கட்சியினரும் திமுகவினரை நோக்கி கோஷம் எழுப்ப ஒரு கட்டத்தில் அது கைகலப்பாக மாறி காங்கிரஸ் நிர்வாகிகளை திமுகவினர் நடுரோட்டில் விரட்டி அடித்துள்ளார்கள். இதில் காங்கிரஸ் கட்சியினர் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள். காங்கிரஸ் கொடி கம்பங்களை சாலையில் வீசி எறிந்துள்ளார்கள். திமுகவின் இந்த வெறி செயல் அரசியல் வட்டாரங்களில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. அந்த வகையில் விஜய்க்கு ஆதரவு கொடுத்ததோடு அவரை முதலமைச்சர் ஆக்கியே தீர வேண்டும் என்று காங்கிரஸ் கட்சி போராட்டம் நடத்தியதற்கு எதிராக மட்டுமின்றி திமுக கூட்டணியில் இருந்து கொண்டே விஜய்க்கு ஆதரவளித்துள்ள விடுதலை சிறுத்தை மற்றும் 2 கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு எதிராகவும் திமுகவுடன் கொடிபிடிக்க தொடங்கியுள்ளார்கள். அதனால் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு ஆதரவு கொடுத்ததினால் அடுத்தபடியாக திமுகவுக்கும் அனைத்து கூட்டணி கட்சிகளுக்கும் இடையே உச்சகட்ட மோதல் வெடிக்கும் சூழல் உருவாகியிருக்கிறது. சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பே ஆட்சி அதிகாரத்தில் பங்கு பெற்ற காங்கிரஸ் கட்சிக்கு திமுக எதிர்ப்பு தெரிவித்துவிட்டது. அதோடு அந்த கூட்டணியில் உள்ள விசிக, மதிமுக, கம்யூனிஸ்ட் கட்சிகளும் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு பெற்றார்கள். அதற்கும் மு.க.ஸ்டாலின் செவி சாய்க்கவில்லை. இந்த நிலையில்தான் தற்போது தேர்தலில் மு.க.ஸ்டாலின் தோல்வி அடைந்துள்ள நிலையில் இந்த கட்சிகள் எல்லாம் தமிழக வெற்றிக் கழக கூட்டணிக்கு செல்வது குறித்து இன்னும் எந்த முடிவும் எடுக்கவில்லை. என்றாலும் விஜய் ஆட்சி அமைக்க ஆளுநர் அனுமதி கொடுக்க வேண்டும் என்று அவருக்கு ஆதரவாக குரல் கொடுத்து வருகிறார்கள். குறிப்பாக திமுக கூட்டணியில் உள்ள காங்கிரஸ் விஜயின் கூட்டணியில் இணைந்துவிட்ட நிலையில் வைகோ, திருமாவளவன் மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சியினர் விஜய் கட்சி ஆட்சி அமைக்க ஆளுநர் அனுமதி கொடுக்குமாறு அவருக்கு ஆதரவாக தொடர்ந்து குரல் கொடுத்து வருகிறார்கள். அதை பார்த்து மு.க.ஸ்டாலின் கடுமையான அப்செட்டில் இருந்து வருவதாக திமுக வட்டாரங்களில் கூறுகிறார்கள். அதோடு நம்முடைய ஆட்சி எப்போது கவிழும் என்று எதிர்பார்த்து காத்திருந்தது போலவே இவர்களின் செயல்பாடு உள்ளதே என்றும் அவர்களுக்கு எதிராக தனது மனநிலையை மு.க.ஸ்டாலின் வெளிப்படுத்தியிருக்கிறாராம். விஜய்க்கு ஆதரவாக குரல் கொடுக்கும் திமுக கூட்டணி கட்சிகள் மு.க.ஸ்டாலின் கடும் அதிர்ச்சி.